தமிழ் செல்வி சொல்றாங்க, நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகிறதுக்கு நீங்க பக்கபலமா இருப்பீங்களா? எனக்கு இருக்க ஒரே ஆசை இதுதான், நிறைவேற்றி வைப்பீங்களா? சேதுவுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. எங்க குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் கேட்கிறபடி செஞ்சாலும் வீட்டுல பிரச்சனை பண்ணுவாங்களான்னு யோசிச்சுதான் முடிவு பண்ணணும் தமிழ். அதுக்காண்டி உன் லட்சியத்தை மறந்துடலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன். கருப்பு சொல்றாரு, உன் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலி மாப்பிள. தமிழ் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்க போது மாப்பிள? மாமா படிப்பு கேட்டிருக்கா மாமா, படிச்சு டாக்டர் ஆக போறேன்னு சொல்றா மாமா, அதான் அவளோட ஆசையா, நிறைவேற்றி வைங்கன்னு கேக்குறா மாமா. அதுக்கு நீ என்ன சொன்ன மாப்பிள? நான் எதுவுமே சொல்லல மாமா. ராஜாங்கத்தோட பொண்ணு பவானி சொல்றாங்க, நான் டெலிவரி வார்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அப்பாவுக்கு நான் சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்கன்னு சொல்றாங்க. என்னோட ஆசை நிறைவேறுமாங்க? நடக்கும்னு நம்புவோம். சேதுவும் கருப்பும் ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க. ராஜாங்கம் கேக்குறாரு, சேது யார் இவன்? நேத்து பார்ல உட்கார்ந்து ராஜாங்கத்தை திருப்பியும் ஜெயிலுக்கு தள்ளுவேன்னு சவுடால பேசியிருக்கானே. நம்ம ஆளுக கேட்டுட்டு வந்து சேதுவுக்கு தகவல் சொல்றாங்க. அதான் வெளுத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஐயா, நான் போதையில தெரியாதனமா உளறிட்டேன். ராஜாங்கம் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு என்ன நடக்குதோ அது மத்தவங்களுக்கு பாடமா இருக்கட்டும், பேசுறப்ப கவனமா பேசுப்பா. மாத்தி மாத்தி சேது அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, தமிழ் சொல்லிக்கிட்ட சொல்றாங்க, என்னடா கட்டி வச்சு அடிக்கிறாங்களேன்னு பாக்குறியா? இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு சர்வசாதாரணம். அவனோ ஒருத்தன் வாய் வார்த்தையா சொன்னதுக்கே கட்டி வச்சு அடிக்கிறாங்களே, சொன்னவ கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? குடும்பத்தோடு எரிச்சிருவாங்க. நாளை சந்திப்போம். இன்று